வீடு மற்றும் மனை வாங்கும் போது வாஸ்து சிறப்பான அமைப்புகளையும் பல்வேறு திசைகளின் தாக்கங்களை கவனித்தல் அவசியம். வாஸ்து முறையில் ஒவ்வொரு திசையும், வீடு கட்டும் முறையும், இடம் அல்லது மனை அமைப்பும் குடும்பத்தின் வாழ்வில் பல்வேறு வகைகளில் பாதிப்புகளை ஏற்படுத்தும். உங்களுக்கு விரிவாக மற்றும் விளக்கமாக வாஸ்து டிப்ஸ்கள் கொடுத்துள்ளேன். மனை தேர்வு. திசைகள் மற்றும் அமைப்பு. வீடு அல்லது மனை வாங்கும் போது அதன் திசைகளையும் அமைப்பையும் முக்கியமாக கவனிக்க வேண்டும். வெளிப்புற அமைப்பு. வீட்டின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் அதிக காலியிடம் இருக்க வேண்டும். இதன் மூலம் வீட்டின் உள்ளே சக்தியான ஓட்டமும் அமைதியும் நிலவுகிறது. சில திசைகளின் தாக்கம். தெற்கு, மேற்கு மற்றும் தென்மேற்கு பகுதிகள் உயர்ந்திருக்கக்கூடாது, ஏனென்றால் இது வீட்டின் பொருளாதார நிலைக்கு, உடல் நலத்திற்கு மற்றும் குடும்ப உறவுகளுக்கு தீங்கினை ஏற்படுத்தும். கிழக்கு மற்றும் வடக்கு பகுதிகள் பள்ளமாக இருக்க வேண்டும், இதன் மூலம் வாய்ப்புகள் அதிகரிக்கும். கட்டிட வடிவம். சதுரம் மற்றும் செவ்வகம். வீட்டு கட்டிடம் அல்லது மனை சதுரம் அல்லது செவ்வக வடிவத்தில் இருக்க வேண்டும். இது அதிக சக்தி மற்றும் சமநிலையை கொண்டிருக்கும். இது வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் சிறந்த வளர்ச்சியையும் நலனையும் உண்டாக்கும். தெருக்குத்து மற்றும் தெரு தாக்கம். வீட்டின் தெருக்குத்து மற்றும் சாலை தாக்கம் வீடு கட்டும் போது கவனிக்கப்படும் முக்கிய அம்சங்களாகும். தெருவின் எதிர்மறையான தாக்கம் வீட்டு அமைப்பில் ஏற்படும் பாதிப்பை அதிகரிக்கக்கூடும். வசதி அமைப்புகள். கதவுகள் மற்றும் ஜன்னல்கள். வீட்டின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் பல கதவுகள் மற்றும் ஜன்னல்கள் இருக்க வேண்டும். இது வீட்டின் உள்ளே சக்தியையும் மாலின்யமில்லாத சுற்றுச்சூழலை உருவாக்கும். ஈசானிய மூலை. வடகிழக்கு. அதிக திசையில் காற்றுக்கு திறந்த இடங்களை கொண்டிருப்பதால் வீட்டில் சக்தி பெருகும். பால்கனி அமைப்பு. வீட்டின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியில் உள்ள பால்கனிகள் மிகவும் நன்மையை தரும். இது மேலதிக செல்வாக்கை தரும். ஈசானிய மூலை. ஈசானிய மூலை வடகிழக்கு காலியாக இருந்தால் அது பஞ்சபூத ஆற்றலை வீடுகளுக்குள் சேர்க்கும். இது வீட்டின் ஒட்டுமொத்த நலனை மேம்படுத்தும். இரட்டைப்படை கதவுகள் மற்றும் ஜன்னல்கள். வீட்டின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் இரட்டைப்படை கதவுகள் அல்லது ஜன்னல்கள் இருக்க வேண்டும். இது வீட்டின் சக்தி மற்றும் பலத்தை அதிகரிக்கும். வீட்டின் சுற்றுச்சூழல் அம்சங்கள். மலை அல்லது குன்று. வீட்டு தெற்கு, தென்மேற்கு மற்றும் மேற்கு திசைகளில் மலை அல்லது குன்று இருந்தால் அது சிறந்ததாக கருதப்படுகிறது. இது வீடு மற்றும் அதன் வாஸ்துவில் சமநிலை மற்றும் சக்தி சேர்க்கும். பனாமரம், ஆலமரம், கிணறு, ஸ்தூபி, பாம்பு புற்று போன்றவை வீட்டில் இருக்கக்கூடாது, ஏனென்றால் அவை வாயு மற்றும் நில ஆற்றல்களுடன் கூடிய விளைவுகளை ஏற்படுத்தும். நீர் நிர்வாகம் மற்றும் கிணறுகள். நீர் அமைப்புகள். வீடு கட்டும் போது வடக்கு, வடகிழக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் கிணறு அல்லது பம்ப் அமைப்பது நல்லது. நீரின் அமைப்பு சரியாக இருக்கும்போது அது வீட்டின் நன்மைக்காக செயல்படும். வீட்டின் நடுவில் கிணறு அல்லது பம்ப் அமைப்பது தவிர்க்க வேண்டும், ஏனென்றால் இது எதிர்மறை சக்திகளை உருவாக்கும். ஏரி மற்றும் ஆறு. வடக்கு பகுதியில் ஏரி அல்லது ஆறு இருந்தால் அது சிறந்ததாக கருதப்படுகிறது. இது வாயு மற்றும் நீரின் நல்ல சமநிலையை ஏற்படுத்துகிறது. வீட்டின் அருகில் உள்ள அமைப்புகள். கோபுரம் மற்றும் கோவில் அமைப்பு. வீடு அமைக்கும் போது கோபுரம் அல்லது ஸ்தூபியின் நிழல் வீட்டில் விழக்கூடாது. இதனால் வீட்டின் மீது எதிர்மறை பாதிப்புகள் ஏற்படும். கிணறு, பம்ப், பனைமரம், ஆலமரம் போன்றவை வீடு அருகிலிருந்து விலகி இருக்க வேண்டும். வீட்டின் பலவகை வழிபாடுகள். சிவன் அல்லது கணபதி கோவில் முன் வீடு கட்டுவதும் தவிர்க்க வேண்டும். இவை எதிர்மறை பாதிப்புகளையும் சக்தி தட்டுப்பாட்டையும் ஏற்படுத்தும். பைரவர் வழிபாடு, கோபுர நிழல், பாம்பு புற்று போன்றவை வீட்டில் இருக்கக்கூடாது. இந்த வாஸ்து டிப்ஸ்கள் வீடு மற்றும் மனை வாங்கும் போது உங்களுக்கு சிறந்த சுகாதாரமும் சந்தோஷமும் நலனும் கொண்ட வாழ்க்கையை உருவாக்க உதவும்.